வணக்கம் மக்களே, எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய சேனலில் நான் உங்களுக்காக தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டுமே கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தோடனே நம்மளுடைய முதல் வேலையே வாசலை பெருக்கி கோலம் போடுறது தான். ஹாப்பி பார்த்தீங்கன்னா வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு ரெடியாக உட்காந்துட்ருக்காரு. வாக்கிங்க்கு அவர் ரெடி ஆகிட்டார். ஆனால் இந்த டைம் போக முடியாது இல்லையா, அதனால் உள்ளார வாங்கன்னு சொன்னால் வர மாட்டேங்கிறாங்க, வெளியே போகணுமா. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 2 மணி ஆகுது. ஹாப்பியோட லன்ச் டைம். அவருக்கு பிடிச்ச பம்ப்கின் ரைஸாக இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பரங்கிக்காயை ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு வேக வச்சு அதை ரைஸோடு கலந்து கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும். எப்போதும் ரொட்டீனாக ஒரே மாதிரி சாப்பிட மாட்டாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஒரு சூப்பர்பான ஒரு ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் எப்போவுமே ப்ரௌனி பண்ணுறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் சேர்ப்பேன், இந்த அளவுக்கு தான் சேர்ப்பேன். எப்போதுமே இன்க்ரீடியன்ட்ஸ் அளவை நம்ம கண்டிப்பாக பார்த்து போடணும், மாற்றக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர். அதுக்கப்புறமா 50 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் எடுத்திருக்கேன். என்கிட்ட காம்பவுண்ட் சாக்லேட் இருந்துச்சு, நான் அதையே சேர்த்துட்டேன். அதை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் வச்சு நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கீங்க, ஈஸியாக மெல்ட் ஆகிடும், மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் விட்டுடலாம். அடுத்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ஆஃப் ஜாகரி எடுத்திருக்கேன், 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து நான் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் போடுவேன், அதனால் ஈக்குவலாக 1 கப் வந்து ராகி கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது 2 எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்கு வேணான்னா நீங்கள் கர்ட் கூட சேர்த்து பண்ணலாம், ஆனால் நான் யூஸ்வலாக எக்கு சேர்த்து தான் பண்ணுறேன். அடுத்து கேக் பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். கீழே சைடில் எல்லா இடமும் நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலே போதும். எதுவும் ஷீட் போட்டு தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஓடிஜியில் வச்சுருந்த பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இது கூட நான் 2 எக்கு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் நல்லா பீட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த பிளெண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு. அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 மினிட்ஸுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் இல்லையா கிளாஸ் பவுல், அதுலேயே இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கேக் பேன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து காய்ச்சின ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா ஓடிஜி, அதில் நம்ம வச்சிடலாம். நான் எவ்வளோ செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இது போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 30 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரௌனியும் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாஞ்சியான ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி ரெடி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவரால் 45 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸு, பேக்கிங் டைம் 30 மினிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.